கல்கத்தாவை சேர்ந்த அனன்யா பட் அவங்க பேர். அவங்க அவங்க அம்மா சுஜாதா. அவங்க சிபிஐ அலுவலகத்தில் முக்கியமான ஒரு பதவியில் இருக்காங்க. தர்மஸ்தலாக்கு சுற்றுலா. அவங்க ஃபஸ்ட் இயர் டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்க, மருத்துவம் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போது அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸோட டூர் வர்றப்போ அவங்க எல்லாம் ஷாப்பிங் போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸில். தனியாக இந்த அனன்யா காணாமல் போயிட்டாங்க அப்படின்றாங்க. உடனே அவங்க போன ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேடுறப்போ இது மாதிரி இல்லைன்னொன்னே அவங்க அம்மாவுக்கு தகவல் கொடுத்தது. அவங்க கல்கட்டாவிலேருந்து இங்கே வரதுக்கு 2 நாள் ஆகுது. இவங்க புகார் கொடுக்குறாங்க, புகார் எடுக்கல. அதுக்கு மேலே இவங்க மிரட்டப்படுறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் அங்கே வேலை செய்கிற கோவிலில் வேலை செய்கிற ஒரு பெண் இந்த மாதிரி இந்த அடையாளத்தில் உள்ள ஒரு பொண்ணை 4 பேர் தூக்கிட்டு போனாங்க அப்படின்ற விஷயத்த மட்டும் அவங்களுக்கு சொல்கிறாங்க. இதை வச்சுட்டு இவங்க புகாருக்காக போகிறாங்க. ஆனால் அவங்கள தனி அறையில் ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் அவங்களையே அடித்து அவங்கள துன்புறுத்தி இது மேலே இந்த மாதிரி வழக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. அவங்க திருப்பி கல்கட்டா அவங்க நீதிமன்றத்தை நாடி இந்த வழக்கு இன்னும் போயிட்டுருக்கு. அதுக்கான தீர்வு கிடைக்கல. இப்போ இந்த விவகாரம் வெளியே வந்ததுனால அனன்யாவோட அம்மா சுஜாதா என்ன சொல்கிறாங்கன்னா, அட்லீஸ்ட் என்னோட பொண்ணுக்கு இறுதிச்சடங்கு கூட நான் பண்ணல, டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நான் முன் வரேன், எலும்பையாச்சும் கொடுத்தீங்கன்னா நான் எனக்கு பொண்ணுக்கு இறுதிச்சடங்கு பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. இது கூட கேட்டு 1 வாரம் ஆகுது. ஆனால் இது மேலேயும் இன்னும் நடவடிக்கை இல்லை அப்படின்றது தான் அவங்கள அனன்யாவோட அம்மாவோட குற்றச்சாட்டு.